உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் பாபாவை நினைத்து 9 வாரம் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். தடைப்பட்டால் அடுத்த வாரம் தொடரலாம். இந்த பூஜையை காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேணால் செய்யலாங்க. உங்களால் இயன்ற நேரத்தில் ஒரு மணப்பலகையின் மீது மஞ்சள் நிற துணியை விரித்து வைத்து அதன் மேலே பாபாவின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைங்க. அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமத்தால் அலங்காரம் செய்து அவருக்கு மஞ்சள் நிற பூக்களாலையும் அலங்காரம் செய்யுங்க. அவர் முன்னால் விளக்கு ஏற்றி வச்சு உங்களால் இயன்ற பழம், பால், கல்கண்டு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்து பூஜை செய்யுங்கள். அந்த நேரத்தில் சாய்பாபாவின் கதைகள், நாமாவளி ஏதாவது ஒன்று படிங்க. அப்படி எதுவும் தெரியலனா ஓம் சாய்ராம்னு 108 முறை மனதார சொல்லுங்க. நாள் முழுவதும் விரதம் இருக்கணும். பட்னியோடு இருப்பது சாய்பாபாவுக்கு பிடிக்காது. அதனால் பால், பழம், இனிப்பு ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். மாலையில் பாபாவின் கோவிலுக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்துவிட்டு ஒருவேளை உணவருந்தி இந்த விரதத்தை அன்றைய தினத்தில் முடிக்கலாம். தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை பாபா தீர்த்து வைப்பது 100% உண்மை. உங்களது பிரார்த்தனை 9 வாரங்களில் 100% நிறைவேறிவிடும். நிறைவேறியதும் அவருக்கு காணிக்கையாக அவருக்கு மிகவும் பிடித்த அன்னதானத்தை 5 ஏழைகளுக்கு செய்யவும். இந்த 9 வார விரதத்தினை கடைப்பிடியுங்கள். உங்கள் பிரச்சனையில் இருந்து விடுபடுங்கள். ஓம் சாய்ராம்.